Hi friends, welcome back to Tamil channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல லினக்ஸ் வெப் சர்வர் அப்பாச்சி என்ஜினிக்ஸ் இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணக்கூடிய வெப் சர்வர் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்து டெஸ்ட் பண்றது, ஏன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே ஓகே ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் உள்ள பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்றது இந்த கான்ஃபிக் டெஸ்ட் அப்படின்ற இந்த கமெண்ட் மூலம் பண்ண முடியும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம கான்ஃபிகரேஷன் டெஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா நம்ம வந்துட்டு அப்பாச்சி சர்வரை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக வெப்சைட் வந்து டவுன் ஆயிடும். சரிங்களா? அந்த மெயின் இஷ்யூக்காக தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்து டெஸ்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் முதல்ல ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு ஒரு உபுண்டு மிஷின் சர்வர் வந்து லான்ச் பண்றேன். தென் லான்ச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்பாச்சி சர்வர் வந்து கான்ஃபிக் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் டெஸ்ட் வந்து செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? நான் D2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நார்மல் பப்ளிக் ஆக்சஸோட ஒரு சர்வர் வந்து கான்ஃபிக் பண்றோம். சரிங்களா? வெப் சர்வர்னால நம்ம 22 போர்ட்டோட 80 போர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கஸ்டமர் வந்துட்டு 00 ஆல் கொடுத்துடலாம். தென் லான்ச். ஓகே, அப்பாச்சி 2 இந்த கீ அண்ட் இருக்கு, அதனால நான் இதே கீ சூஸ் பண்ணிட்டு நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, மிஷின் லான்ச் ஆயிட்டு இருக்கு. நான் இந்த பண்ணலாம் SSH -i அப்பாச்சி நம்மளோட கீ ஃபைல், தென் ubuntu @public API. இந்த பப்ளிக் API கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறீங்க. எஸ் கொடுத்து கனெக்ட் பண்றோம். நம்ம எந்த ஒரு சர்வர் AWS கனெக்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது நம்ம முதல்ல பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பேக்கேஜ் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு apt get install நம்ம வந்துட்டு அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்பாச்சி 2 அப்படின்னு கொடுக்குறோம். S1 கேட்குது, எஸ் கொடுத்துட்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல், அதாவது ஒரு சாம்பிள் வெப்பேஜ் ஃபைல் வந்து இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் அப்பாச்சி சர்வர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி இந்த ஃபைலை வந்துட்டு வேர்க்குள்ள www HTML இண்டெக்ஸ், ஓகே, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்ற ஃபைலை வந்து சேவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சிஸ்டம் CTL ஸ்டார்ட் அப்பாச்சி 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பப்ளிக் API வந்துட்டு வெளியில நம்ம வந்துட்டு போட்டு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓகேவா, நம்மளுடைய சர்வர் வந்து வந்துச்சு. திஸ் இஸ் அப்பாச்சி சர்வர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் VI கொடுத்துட்டு ETCல அப்பாச்சியில் சைட்ஸ் அவைலபிள், நம்ம நார்மலாக விகோஸ் என்ட்ரி அங்கே தான் போடுவோம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா. இப்போ சைட்ஸ் அவைலபிள் போனீங்க அப்படின்னா 2 ஃபைல் இருக்கும், SSL ஃபைல் ஒன்று, இன்னொன்று டிஃபால்ட், அப்படி 2 டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். நம்ம சிங்கிளாக கூட நம்ம நார்மலாக கஸ்டம் டொமைன் அடுத்தது டொமைன் போடும்போது நம்ம சிங்கிளாக கூட கிரியேட் பண்ணிக்குவோம். டிஃபால்ட் இருக்குது இதுதான். இதில் நம்ம ஒரு ஃபைலில் வந்து 0.2 கூடிய நார்மல் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ், அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கமாண்டை மட்டும் நம்ம அன்கமாண்ட் பண்ணுறோம். சரிங்களா? கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து நம்ம எடுத்துட்டு நான் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ சர்வர் உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து சர்வர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சர்வரை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க. சர்வரை வந்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்பாச்சி 2, இப்போ சர்வரை நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலை டெஸ்ட் பண்ணாமல் அந்த கமாண்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணாமல் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஜர்னல் CTL அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த எரர் என்னன்றது நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணி இதை ஓப்பன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த எரர் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஜர்னல் ஐஃபன் எரர் என்னன்றது தெரியும். எந்த இடத்துல எரர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த லைன் கொண்டு உங்களுக்கு வந்து சிண்டாக்ஸ் எரர் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டு சர்வர் உங்களுக்கு டவுன் ஆகிடும். எனேபிள் டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ணதுனால உங்கள் சர்வரே வந்து டவுன் ஆகிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்பாச்சி CTL கான்ஃபிக் டெஸ்ட் அப்படின்ற கமாண்ட் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ல என்ன என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், உடனே சொல்லிடும். இதுல எதுவுமே இஷ்யூ இல்லை, அதாவது நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த என்ட்ரியை வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம். சரியா? என்ட்ரி வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ நான் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு சிண்டெக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு டைம் வந்து நீ என்ன பண்ணிக்கணும், கான்ஃபிக் டெஸ்ட் அப்பாச்சி சிடிஎல் கான்ஃபிக் டெஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு தென் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும் சர்வீஸை வந்துட்டு. அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் எரர் என்னன்னு தெரிஞ்சிடும். உங்கள் சர்வர் அப்பாயிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எரர் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிடலாம், அதை சேஞ்சஸ் கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்க ப்ராப்பரா எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுவே நம்ம வந்துட்டு என்ஜினிக்ஸா இருக்கு அப்படின்னா என்ஜினிக்ஸ் -t இல்ல நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ஜினிக்ஸ்ல உள்ள வந்துட்டு -c கொடுத்து என்ன கான்ஃபிகரேஷன் லொகேஷன் கொடுத்துட்டு தென் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், -t கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நார்மலா இது அப்பாச்சி சிடிஎல் கான்ஃபிகரேஷன் மாதிரி என்ஜினிக்ஸ் -t கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்படி நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல ஒரு காப்பி எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோமோ, நார்மலா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்து நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்ல நீங்க ஒரு காப்பி ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வந்து நார்மலா எடிட் பண்ணுவீங்க ப்ரொடக்ஷன் சர்வர். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டா இல்லையான்னு வந்து வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரொடக்ஷன் சர்வர் இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடும். சரிங்களா? அப்போ இதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இது இன்டர்வியூல கூட இந்த மாதிரி பாயிண்ட் அவுட்ல கேட்கலாம். உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி டெஸ்ட் பண்ற கமாண்ட் கேட்டாங்கன்னா அப்பாச்சி சிடிஎல் கான்ஃபிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதுவே என்ஜினிக்ஸ் இருந்து என்ஜினிக்ஸ் -t அப்படின்ற ஆன்சர் வந்து நீங்க சொல்லணும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல லினக்ஸோட இன்னொரு ட்ரிக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.